எக்ஸல்ல ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ரிசல்ட் ஃபில்டர் வித் பார்ஷியல் மேட்ச் எப்படி கொண்டு வரலாம் பார்க்கலாம். ஈக்குவல் டு சர்ச் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேபிளுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். அது வந்து பார்ஷியல் டேபிளை கன்வெர்ட் பண்ணி அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். அது வந்து பார்ஷியல்னு பேர் இருக்கு. இப்போ ஃபைண்ட் பண்ண வேண்டிய வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போ வந்து சர்ச் பண்ணுற வேலையை பார்க்கலாம். ஈக்குவல் டு சர்ச் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல இந்த செல்லை கொடுத்துட்டு கமா கொடுத்தோம்னா வித்தின் டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல பார்ஷியல் அப்படிங்கிற டேபிளில் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு எம்ப்ளாயி நேம் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ரெண்டில் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோம்னா ரிசல்ட் அப்பியர் ஆயிடுச்சு. இப்போ F2 கொடுத்து எடிட்டில் போயிட்டு இதை வந்து லாஜிக்கல் ரிசல்ட்டாக இப்போ கன்வெர்ட் பண்ணணும். அதுக்காக இஸ் நம்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இஸ் நம்பர் அதில் எண்டில் இஸ் நம்பர் ஃபங்க்ஷனில் தான் இந்த சர்ச் ஃபங்க்ஷன் இருக்கு. எண்டில் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோம்னா இப்போ லாஜிக்கல் ரிசல்ட்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ F2 கொடுத்து எடிட்டில் போயிட்டு இப்போ ஃபைனலாக ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபில்டர் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். அதில் அரே ஆர்குமெண்ட்டில் பார்ஷியல் டேபிளில் கொடுத்துடலாம். அரே கமா இன்க்ளூட் ஆர்குமெண்ட்டில் தான் இந்த இஸ் நம்பர் சர்ச் அதெல்லாம் இருக்குது. இப்போ எண்டில் வந்து ஒரு ஆஸ்டரிஸ்க் கொடுத்துட்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணி வரணும். இப்போ ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு ஃபைண்ட் பண்ண வேண்டிய வேல்யூ M1 செல்லில் கொடுத்துட்டு இஸ் நாட் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் எம்டியாக விட்டுட்டு டபுள் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோம்னா கரெக்டாக அப்பியர் ஆகிடுச்சு ரிசல்ட்டு. இப்போ இங்கே T1 டைப் பண்ணதுனால இங்கே டோனின் வந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ DAN டைப் பண்ணி இப்போ என்டர் கொடுக்குறோம். டேனியல்ன்றது வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெலிட் பண்ணால் கால்குலேட்டர் ஏன்னா அங்கே எதுவுமே கொடுக்காதனால கால்குலேஷன் வருது. இப்போ UM கொடுக்குறோம்னா அதுக்கேற்ற மாதிரி வரும். இந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம்.